தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி சார். சார் வணக்கம். 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 தாவேகா இப்ப அடுத்த கட்ட பிரச்சாரங்களை இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பாண்டிச்சேரியில நாளைய தினம் ஒரு மீட்டிங் வச்சிருக்காரு திரு விஜய் அவர்கள். வாகனத்தில் இருந்தபடியே பேசுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. பல நிபந்தனைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதே போல ஈரோட்டிலும் திரு செங்கோட்டையன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். வரக்கூடிய 16ஆம் தேதி ஈரோட்டிலும் திரு விஜய் அவர்கள் பேச போறாரு. நிச்சயமா இது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீக்கெண்ட் பண்றோங்கிற நோக்கத்துக்காகவே செங்கோட்டையன் அவர்கள் இந்த பிரச்சாரங்கள் எல்லாம் ஷெட்யூல அமைச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுப்ப தோணுகிறது. அதே செங்கோட்டையன் இன்னொன்னு கூடுதலா என்ன சொல்றாரு அப்படின்னா, சின்னமும் எங்களுக்கு உறுதி ஆயிடுச்சு, விரைவில் நாங்க சொல்லுவோம். ஆனா இப்ப சொல்ல முடியாது என்னால, நாங்க விரைவில் சொல்லுவோம், எனக்கு என்னன்னு தெரியும். அது தமிழ்நாட்டையே ஒரு வியக்க வைக்கக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லி திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. சோ இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதாவது பாஜகவின் தூண்டுதலின் பெயரில்தான், திட்டத்தின் பெயரில்தான் ஒரு நோக்கத்தோடு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் செங்கோட்டையன். சரி, இந்த செங்கோட்டையன் எதற்கு வேலை செய்கிறார்? அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் எல்லாவற்றையும் பாஜக கிட்ட கேட்டாலும் கூட தனிப்பட்ட உணர்வு நிலை தான் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு ஒன்று இருக்குல்ல. ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் கொங்கு பகுதிகளில் இவருக்கு அந்த பகுதி எல்லாம் முழு ஆதரவு இருக்குன்னு சொல்ல முடியாதுனாலும், கோபிச்செட்டிப்பாளையத்துல ஈரோட்டுல இவருக்கு செல்வாக்கு இருக்கிறது. அவர் வாங்கியது 50% வாக்குகள். அதுல ஒரு 20% இவருக்கு நேரடியாக இன்ஃபுளுன்ஸ் மூலமா பெற முடியும். மிச்சம் இருக்கிற 30% கூட்டணி மற்றும் இரட்டை இலைங்கிற அந்த எம்பளத்துக்கு கிடைக்கிற வாக்குகளாக இருக்கலாம். அதை மீறி இப்ப விஜயோட சேர்ந்திருப்பதால் தனக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் சேர்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம, இதை நாம ஏற்கனவே சொன்னோம், விஜய்க்கு விழுகிற வாக்குகள் அது புதிய இளைஞர்களின் வாக்குகளாகவே இருந்தாலும் அது ஏற்கனவே இந்த திராவிட திமுக அரசின் மீது ஒரு கோபம் கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்த, நீங்க அதிமுக குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருப்பாங்க அந்த பசங்க, அல்லது ஒரு பாஜக சங்கித்துவம் கொண்டவர்களா இருப்பாங்க. உழைக்கிற மக்கள்ல 1-2 பேர் விவரம் தெரியாதவர்கள் வேணா இருக்கலாம். மற்றபடி பெரும்பகுதி இது யாருடைய வாக்குகளை அழிக்க போகிறது விஜயனுடைய இந்த நாடகம் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது முழுக்க அதிமுக வாக்குகளைத்தான். அதிமுக வாக்குகள் அழிஞ்சதுனாலதான் பாஜகவுக்கு 19% போனுச்சு. அப்படி அதாவது பாஜக கூட்டணிக்கு போனுச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு நாளும் இல்லாத திருநாளாக 8% அளவிற்கு சீமான் வளர்ந்தார். அது டபுள் டிஜிட், அதாவது இரட்டை வளர்ச்சி. போன தடவை 2%, அடுத்து 4%, அடுத்து 8%, இப்படி மல்டிபிள் ஆனிச்சு. இப்படி இந்த முறை ஆகுமா? ஏன் ஆகாது? ஏன் ஆகாதுன்னா, அந்த ஓட்டுக்களை யாருக்கு திமுக வேண்டாமோ அந்த வாக்குகளை உடைப்பதுக்கு தான் விஜய் நிற்கிறார். அதனாலதான் சீமான் சுதாரிச்சுக்கிட்டு இவ்வளவு நாளும் திராவிடம் கூடியது, திமுக கூடியது, ஸ்டாலின் மோசமானவர், இது குடும்ப ஆட்சின்னு பேசிக்கின்ற சீமான் அதை விட்டுட்டு இப்ப இவரை கடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, தனக்கு கிடைக்கிற எலும்பு துண்டு பறிபோக போகிறது. அது யாருக்கிட்ட போகுது? அது அங்க போகுது. சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு, செங்கோட்டையனும் அதே வேலையைத்தான் செய்கிறார். செங்கோட்டையன் மட்டும் இல்ல, டிடிவி தினகரன் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அதாவது ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமையும், அது துரோகத்துக்கு எதிராக களமாடும் இந்த 2021. சசிகலா ஒரு பக்கம் ஒன்றுபட்ட அதிமுக, அதுல நாங்க எல்லாத்தையும் இது பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும், டிடிவி தினகரன் சொன்ன வார்த்தை துரோகத்தை வீழ்த்துகிற. துரோகம் யாரு செஞ்சா? அதிமுகவின் அழிவுக்கு, அதிமுக நாசமா போனதுக்கு துரோகம் யாரு செஞ்சா? ஸ்டாலின் செஞ்சாரா? உதயநிதி பண்ணாரா? அல்லது திமுகவை சேர்ந்த வேற யாராவது பண்ணாங்களா? கிடையாது. அவர் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கிறது இந்த எடப்பாடி பழனிசாமியை தான். அப்ப இவர்கள் ஏற்கனவே தேவர் ஜெயந்தி விழாவில் எப்படி ஒன்னா போஸ் கொடுத்து ஒரு கூட்டணியாக ஒரு தோற்றத்தில் உருவாகினார்களோ, அதே மாதிரியான ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதுல புது கட்சி தொடங்கலாம், அல்லது வேறு கட்சி, இருக்கிற கட்சியில் இவரை போல, யாரு, செங்கோட்டையனை போல ஓபிஎஸ் அவர்கள் இணைந்து கொள்ளலாம். ஆனா ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டணியாக உருப்பெறுவதற்கு இவர்கள் திட்டமிடலாம். சரிங்களா? இப்போ யாருக்கு நஷ்டம்?
ம். ஓபிஎஸ்க்கு விழுகிற வாக்கு யாருக்கு விழும்? எடப்பாடிக்கு சாரி செங்கோட்டையனுக்கு விழுகிற வாக்கு ஏற்கனவே யாருக்கு விழுந்த வாக்கு? அது திமுகவோட வாக்கா? அப்போ இவர்கள் திட்டமிட்டு சிதைப்பது என்பது அதிமுகவைத்தான். அதுக்குதான் இவங்க இப்போ நீங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல கூட்டமாம் போடணும்னு சொல்லி இவர்கள் திட்டமிட்டு இருப்பது, அதுக்கு வேறு இடம் கேட்பது, எல்லாவற்றுக்கும் பின்னாடி கொங்கு மண்டலத்தை பிரதானமாக வைத்து வளர்த்தெடுப்பது. அதுக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள், அதுவும் செங்கோட்டையனுக்கு பெர்சனலா என்ன அப்படின்னா, என் ஏரியாவில நான் ஜெயிக்கணும், அதுக்கு விஜயோட நான் ஒட்டியிருக்கிறேனே தவிர விஜய் கட்சி வளர்ந்து அவர் முதலமைச்சராய் அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு எம்எல்ஏவாவது என் பேரு கெட்டு போயிடக்கூடாது. நான் இத்தனை வருஷம் ஆண்டு அனுபவிச்சுட்டேன். இனிமேலும் நான் பதவி இல்லாம இப்படி செல்லா காசாக என் ஜாதிக்காரனாலேயே துரத்தப்பட்டு இப்படி நான் என் தொகுதியிலேயே அனாதையாக அரசியல் அனாதையாக ஆகிவிடக் கூடாது அப்படிங்கிற உள்ளுணர்வுல இருந்துதான் விஜயோட இணைந்து இந்த திட்டத்தை வகுத்திருக்கிறார். சார், இப்ப இந்த சின்னம் சம்பந்தமாக அவர் பேசுகிறார். அது ஒரு ம். முக்கியமான ஒரு தமிழ்நாட்டையே வியக்க வைக்கக்கூடிய ஒரு சின்னம்லாம் சொல்றாரு. அந்த அஹ் சின்னம் சம்பந்தமான ஏதேனும் அப்டேட்ஸ் வந்திருக்கா சார்? அதான் சின்னத்தை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்த தகவல்களை பொறுத்து என்ன அப்படின்னா, இவர்கள் 2 சின்னத்தை கேட்டிருக்காங்க. ஒண்ணு அவர்கள் ஏற்கனவே அந்த கொடியில போட்டிருந்த யானை, யானை படம். அந்த யானை சின்னம் ஏற்கனவே வேறு கட்சிகள்ல இருக்குது. பகுஜன் பகுஜன் சமாஜ் சமாஜ் கட்சி. சமாஜ் யானை வச்சிருக்காங்க. ஆனா ரெட்டை யானை அவர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அதாவது ஒரே பொருளை நீங்க துதிக்கையை உயர்த்தி அந்த மாதிரி மாத்தி கொடுக்கறது துதிக்கை யானைம்பாங்க இல்லையா? ஏறு தனியாவும் உழவன் தனியாவும் ஏறு உழவன் தனியாவும் கூட கரும்பு விவசாயி கொடுப்பாங்க, ஏறு விவசாயி கொடுப்பாங்க, தனித்தனியா கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இதை இவங்க கேட்டிருக்காங்க, ப்ரொபோசல் இவங்க சைட்ல இருந்து. இன்னொன்று, இவங்க அல்லி மலர் அந்த இதுல அவங்க பயன்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அல்லிப்பூவினுடைய ஒரு பாது, அந்த அந்த அல்லிப்பூ மாதிரி, அது என்ன பூன்னு தெரியல, இவங்க அல்லிப்பூ மாதிரி ஒரு பூவை கேட்டிருக்காங்க. அது சரியா இருக்கும். இது எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யானை கூட நமக்கு அதுல மாற்று கருத்து உண்டு. அது பௌத்த அடையாளம். இவர்களுக்கும் பௌத்தத்துக்கும் சமத்துவத்துக்கும் எதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர்கள் முழுக்க முழுக்க பாஜக பெற்று போட்ட ஒரு கள்ள குழந்தை, பாஜகவின் பிரான்ச் ஆபீஸ். நீங்க இல்ல, அதுதான் உண்மை, நான் சொல்லல. நான் இந்த கள்ள குழந்தைங்கிற வார்த்தை நான் சொல்லிட்டேன். ஆனா துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவின் ஒரு கிளை அலுவலகத்திலிருந்து இன்னொரு கிளை அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அதான் முக்கியம். பாஜகவின் முதல் கிளை அலுவலகம் அதிமுக, அதோட இன்னொரு கிளை அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். இவ்வளவுதான் நடந்திருக்கு. இதுதான் உண்மை. சரிங்களா? இதுல இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த வலதுசாரி ஓட்டுக்களை, விவரம் தெரியாதவர்களின் ஓட்டுக்களை எப்படி அறுத்து பிச்சு யார் சாப்பிடலாங்கிற போட்டி தானே தவிர, இதுல முழுக்க முழுக்க சுய லாபம் தான் இவர்களுக்குள் இருக்கிறது. இதற்கு இவர்களுக்கு கிடைக்கிற அந்த இவர்கள் கேட்ட அந்த அல்லிப்பூ சின்னம் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தால் இவர்கள் எஜமானர்களுக்கு இவர்களுக்கு பொருத்தமா இருக்கும். அவங்க தாமரைப்பூ, இவர்களுக்கு அல்லிப்பூ. கரெக்டா இருக்கா? சரிங்களா? அதனால இது சரியான ஒரு முடிவு. நாங்க தாமரையை அங்கே மலரச் செய்வோம், அல்லியை தமிழ்நாட்டில் மலரச் செய்வோம்னு சொல்லி அப்புறம் 1, 2ஐயும் சேர்த்து ஒரே பாஜக அல்லது RSS குளத்தில் நட்டு விடலாம் அப்படிங்கிறது சரியா இருக்கும். சரிங்களா? அதனால இவ்வளவுதான் இங்க இப்போது நடந்து கொண்டிருக்கிற செய்தி. அதே போல சார், புதுச்சேரியில இப்ப நாளை பிரச்சாரம் செய்ய போகிறார் திரு விஜய் அவர்கள். இதுல பெரிதும் எதிர்பார்க்க கூடிய விஷயங்கள் என்ன இருக்கு பார்த்தோம்னா, கடந்த அதிமுகவினுடைய வரலாறு தான் ஒப்பிட்டு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதிமுக பாண்டிச்சேரியில ஆட்சி பிடிச்சிருச்சு. அதுபோல தான் இப்ப விஜய் அவர்கள் இப்ப பாண்டிச்சேரியில களமிறங்கியிருக்காரு. பாண்டிச்சேரியில நிச்சயமா தாவேகா ஆட்சி வரப்போகுது. அப்படிதான் பல சர்வேக்களும் சொல்றாங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் கூட மத்திய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ன்னு சொல்லி ஒரு வலதுசாரி பத்திரிகை கூட அத போட்டு இருந்துச்சு. அப்போ பாண்டிச்சேரிய ஃபோக்கஸ் பண்றாரு. பாண்டிச்சேரிக்கு நம்ம புசி ஆனந்த் அவர்கள் குடுத்துருவோம். தமிழ்நாடு விஜய் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, இந்த கால்குலேஷன் வொர்க் அவுட் ஆகுமா? இல்ல, முதல்ல எம்ஜிஆரோடு, எம்ஜிஆரினுடைய அதிமுகவோடு விஜயை ஒப்பிடுவது என்பது அரசியல் நாணயமற்ற ஒரு செயல். அரசியலே தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்றவன் தான் முதல்ல விஜயை கொண்டு போய் அங்க ஒப்பிடுவான். எம்ஜிஆர் 53 திமுகல இருக்கிறார், 67 எம்எல்ஏ.
67ல இருந்து 76 வரலும் திமுக எம்எல்ஏ தான். அவரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே எம்எல்ஏ பதவி அவர் விடல. புரிஞ்சுக்கங்க. 72ல 67 டு 72 வரலும் திமுகவுக்குள்ள உள்ள இருந்து எம்எல்ஏ, வெளியில போனதுக்கு அப்புறமும் அதே தொகுதியினுடைய எம்எல்ஏ. அப்ப எத்தனை வருஷம்? 19 வருஷம் கிட்ட. 63ல இருந்து 72 வரையிலும் திமுகவுக்குள்ளேயே 19 வருஷம். அதுக்கப்புறம் எம்எல்ஏ பதவியிலேயே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல 9 வருஷம். இப்படி இருந்து அதுக்கப்புறம் திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் நாவலர் நெடுஞ்செழியன், கே.ஏ. மதியழகன், இப்படி பல்வேறு நபர்கள் சேர்ந்து அவர்கிட்ட போய் ஒரு ஒரு தனி அலையன்ஸ், அவங்க ஒரு பெரிய ஆளுமை, அவருக்குன்னு ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு இது இருக்குன்னு சொல்லி கட்சிக்காரர்கள் பிரிந்து சென்றார்கள். கட்சியில இருந்த ஏற்கனவே ரசிகர் மன்றம் வலுவாக திமுக கட்சிக்கு வேலை செய்தது. அதோ உதயசூரியன் உதிச்சுட்டான் பாருன்னு சொல்லி எத்தனை படங்கள்ல உதயசூரியனுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுப்பாரு. விஜய் என்ன கொடுத்தாரு? தலைவான்னு ஒரு தன்னுடைய அரசியல் ஆசையை வெளிப்படுத்துகிற தலைவா, த டைம் டு லீடுன்னு ஒரு வார்த்தை போட்டாங்க. அந்த போட்ட வார்த்தைய ஜெயலலிதா பிதுக்குனுச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பாம்பின் கால் பாம்பறியும். திமுக பொறுத்தவரை எத்தனை கூத்தாடி எத்தனை நடிகை வந்தாலும் பரவாயில்ல, நாங்க அதை எதிர்கொண்டு விடுவோங்கிற கட்சி இது. அதனால அது நேரடியா உடனேயே வேலை செய்யாது. ஆனா ஜெயலலிதா பொறுத்தவரை ஒரு உள்ளுணர்வு உடனேயே தட்டி, இதெல்லாம் தப்பு தம்பி, உனக்கு கனவுல கூட நீ ஆள்றத பத்தி நினைக்க கூடாதுன்னு சொல்லி அந்த படத்தை அவ்வளவு தடம் பண்ணாங்க. போய் இவனு விஜயும் விஜயனுடைய அப்பாவும் போய் காத்து கிடந்து, நாங்க உங்களுக்கு ஒரு அணில் மாதிரி உங்களுக்கு கடந்த தேர்தல்ல வேலை செஞ்சோம், எங்களை இப்படி நீங்க வாட்டி வதைக்கலாமா? இந்த படத்துக்காக எத்தனை பேர் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு அன்னைக்கு ஒரு படத்துக்காக அந்த உழைப்பாளர்கள் மேல் அவ்வளவு கரிசனம் காட்டினார் இந்த விஜய். நான் என்ன கேக்குறேன், 200 கோடி 300 கோடி 400 கோடின்னு சொல்றியே, அந்த உழைச்சவனுக்கு எல்லாம் அந்த அத்தனை கோடியில இந்த பங்கா கொடுத்துட்டு இருக்க? உன்னுடைய அடுத்தவனுடைய உழைப்பை சுரண்டிதான் உன்னுடைய வளர்ச்சி. ஒரு நாள் நீ அந்த உழைப்பை பத்தி கவலைப்பட்டிருக்கியா? இன்னைக்கு வந்து நின்றுட்டு தொப்பி போட்டவங்க எல்லாம் எம்ஜிஆர், கண்ணாடி போட்டவங்க எல்லாம் எம்ஜிஆர்ன்னு சொன்னா அந்த ஊர்ல எத்தனையோ பேர் மேடையில இந்த அது என்ன நிகழ்ச்சி, கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க, எம்ஜிஆர் மாதிரியே இருப்பாங்க. சரிங்களா? எம்ஜிஆர் இப்படித்தாங்க இருப்பாரு, இனிமேல் நான் தான் ஆட்சி அமைக்க போறேன்னு அவங்கள 10 பேர் வந்துடலாம், ஆட்சி அமைச்சுட்டு வந்துடலாமா? அதனால பாண்டிச்சேரியில நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு பேசுறல, பாண்டிச்சேரியில உனக்கு ஊர்வலம் போறதுக்கு அனுமதி கிடையாது. நாங்க என்ன எங்கள்கிட்ட சாகிறதுக்கு ஆள்கள்னு வரிசை கிட்டே நின்றுட்டு இருக்காங்க? அப்படித்தான் அந்த அரசு சொல்லி இருக்குது. எங்க செத்தாலும் மக்கள் தானேங்க. இன்னைக்கு நீ அனுமதி கேட்டிருக்கிற மீட்டிங் நடத்துறதுக்கு, 5000 பேர் எண்ணி அதற்கு மேல் ஒருத்தன் வரக்கூடாது. யாரு? பாண்டிச்சேரி அரசு சொல்லுது. இங்க அதுவும் இன்னும் கூடுதலா என்ன தெரியுமா, தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் அங்க போய் அங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ரஜினிக்கு இடமே கிடையாது. இப்ப எப்படி வாழை சுருட்டிக்கிட்டு உன்னால அந்த பக்கத்து தெருவுக்கு போனுச்சுன்னா நாய் இப்படி உள்ள சுருட்டிக்கிட்டு போகும் பாத்திருக்கீங்களா? அதே தன் ஏரியாவுக்கு வந்தவன அப்படியே வெட்டப்பா நிமித்துங்களா? இந்த நாய்க்கும் இந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், விஜய் கம்பெனிக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் உண்டா? அடுத்த தெருவுக்கு போனா இல்ல இல்ல, அதுதானே உண்மை. நான் என்ன சொல்றேன், எனக்கு பருப்பொருளாக நான் ஒரு விஷுவலா உன்னை பாக்குறேங்க, அதுதான் நீ செய்யற. மேடையை போட்டுட்டா உனக்கு எதுக்குடா கட்சி, உனக்கு எதுக்குடா ஆட்சி, கலைச்சிட்டு போடான்னு சொல்லி குறைச்சிக்கிட்டு இருக்கிற. என்ன மக்கள் ஓட்டு போட்டு எத்தனை பேர் கியூல நின்னு இந்த ஆட்சி வேணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. நீ லாட்டரி வித்த திருட்டு பணத்தை வச்சுக்கிட்டு மேடை போட்டுக்கிட்டு கோடிக்கணக்குல நீ கலைச்சிட்டு போன்னு சொன்னா, நீ சொன்னதை செய்யறதுக்கு நாங்க நீ வச்ச ஆளா? இந்த மார்ட்டின் வீட்டு சொத்தா தமிழ்நாட்டினுடைய அரசியல் அமைப்பு ஆட்சி? என்ன திமிரு தெனாவிட்டு? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீ ரொம்ப திமிரு, நீ உன்னுடைய பஜபல பராக்கிரமத்தை கொண்டு போய் இந்த ஆட்சியில காட்ட வேண்டியதானே? ரெங்கசாமி கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா, ரெங்கசாமி கிட்ட கூட்டம் நடந்தீங்களை போய் கூட்டம் நடத்தி முடிச்ச உடனே வெளியில என்ன சொன்னா, இப்போ உங்களையும் கூட்டு வச்சு, யாரு ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் புஷி ஆனந்த் தேவடு காத்தாருங்க ரெங்கசாமி ஆபீஸுக்கும் ஐஜி ஆபீஸுக்கும் போய். அவங்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? அங்க அனுமதி வாங்கிட்டா பாருங்க, நீங்க தமிழக அரசு எங்களை ஒடுக்குகிறது அப்படின்னு வெக்கம் இல்லாம குற்றம் சாட்ட முடியும். மூஞ்சில அப்படியே கரிய குழைச்சி மூஞ்சில பூசி விட்டாங்க.
அங்க ஐஜி ஆபீஸ்ல டிஜிபி ஆபீஸ்ல இவர் காத்து கிடந்தாரு. டிஜிபியே இல்லாத நேரத்துல போய் நின்னாரு. இவ்வளவு அசிங்கத்தையும் பட்டும் கூட கடைசி நேரத்துல இப்பெல்லாம் உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்ன. அப்ப நான் என்ன சொல்றேன், அரசு ஆளுகிறவனுக்கு தான் மக்கள் மேல அக்கறை. எவன் செத்தா எனக்கு என்ன, நீ கட்ட விட்டு கட்டு, எனக்கு நீ கொடிமரம் கட்டு, எனக்கு உன் காசள்ளி எனக்கு கொடு, நானும் என் முண்டாட்டி பிள்ளையும் நல்லா வசதியா வாழ்றேன், நான் எவன் கூட வேணாலும் வாழ்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு கூத்தாடிக்கு மக்கள் பிரச்சனை புரியாது. இப்ப இன்னைக்கு 5000 பேர் தான் வரணும்னு சொல்லி அனுமதி கொடுத்திருக்காங்கல்ல, நீ சொல்ல வேண்டியதானே, எங்களை ஒடுக்க பார்க்கிறாயா, எங்களுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறாயா? நாங்க எம்ஜிஆர் மாதிரி இந்த நிலத்தில் வெற்றி பெற்று விட்டுத்தான் நாங்க திமுகவை வீழ்த்துவோம். ரங்கசாமி உங்களுக்கு எதிராகத்தான். ஒண்ணு ரங்கசாமி, இன்னொன்னு விஜய். ஒண்ணு ரங்கசாமி, இன்னொன்னு விஜய். அது என்ன கட்சிங்க, என்ன காங்கிரஸ்? என்ஆர் காங்கிரஸ். என்ஆர் காங்கிரஸ். ஒண்ணு என்ஆர், இல்ல இல்லன்னா டிவிக்கு. இப்படி பேச வேண்டியதானே அங்க போய் நின்னு. இம்புடோண்டி துக்கு நோண்டி இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திலேயே உன் வாழ உன்னால ஒண்ணும் செய்ய முடியலன்னா ஏன் செய்ய முடியாதுன்னா, அது பாஜக கூட்டணியில இருக்கு, உன் சொந்தக்காரன், நீ டீலிங்ல இருக்க. இங்க திராவிட ஆட்சி அது பார்ப்பனியத்துக்கு எதிராக வேலை செய்யுது, அது RSSக்கு எதிராக வேலை செய்யுது, அது பாஜகவுக்கு எதிராக வேலை செய்யுது, அது மக்களுக்கு வேலை செய்யுது. உனக்கு அப்படி வேலை செஞ்சா பொறுக்காது. ஏன்னா நீ அவர்கள் பெற்று போட்ட கள்ள குழந்தை. கடுமையான வார்த்தைகளை கொண்டு நீங்க விமர்சனம் செய்றீங்க. உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாகவே இது வந்து எடுத்துக்கொள்ளப்படும். நிச்சயமாங்க சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிக நன்றி.